கூட்டு குடும்ப சிதைவு குறைகளுக்கெல்லாம் காரணம். இந்த தலைப்பில் உங்ககிட்ட சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம்னு நான் விரும்புகிறேன். நம்முடைய நாட்டினுடைய பலமே கூட்டு குடும்பம் தான். இந்த கூட்டு குடும்பத்தினுடைய பெருமையை, சிறப்பை நாம் உணர்ந்த வரைக்கும் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். இந்த நியூக்ளியர் குடும்பங்களை தனித்தனியாக மாற்றிய பிறகு நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, அல்லது கூட்டு குடும்பத்தில் இருந்தபோது மகிழ்ச்சியாக இருக்கிறோமானா சந்தேகமாக வேணாம், உறுதியாக சொல்லலாம், கூட்டு குடும்ப வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியானது. சில அசௌகரியங்கள் இருக்கும். சமுதாயத்தில் நம்ம புழங்குறோம், பல்வேறு மனிதர்களோட பழகிறோம், போகிறோம் வரோம், சில விஷயங்கள் நம்ம அனுசரிச்சுட்டு தானே இருக்கோம். அந்த மாதிரி தான். அப்போ கூட்டு குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு செம்மாந்த வாழ்க்கையாக, சிறந்த வாழ்க்கையாக, பாதுகாப்பான வாழ்க்கையாக, நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது. இப்போ நாம் தனித்தனி குடும்பங்களாக, சிறு சிறு குடும்பங்களாக மாறிவிட்ட பிறகு என்னென்ன பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்ருக்கோம் சமுதாயத்தில், பல்வேறு அச்சு ஊடகத்தில், காட்சி ஊடகத்தில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நியூஸ் பேப்பர்ஸ், சேனல்ஸ், மனிதர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள். இப்போ வரிசையாக அதை சொல்ல போகிறேன். ஒவ்வொருவரும் செய்தித்தாளில் தினமும் பார்க்குறது, படிக்கிறது, இதில் நியூஸில் கேட்குறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் எதனால் வருது, ஒருவேளை நம்முடைய கூட்டு குடும்ப சிதைவு தான் அதுக்கு காரணமோ அப்படின்னு எனக்கு தோன்ற விஷயங்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். நோய், இதுதான் இப்போ நம்ம முதல் நிலையில் வைத்து பார்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருந்த வரைக்கும் நமக்கு ஜுரம் வந்தாலோ, சளி பிடிச்சாலோ, உடம்பு வலினாலோ, தலை வலிச்சாலோ, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக வீட்டிலே ஒரு கஷாயம் போட்டு தருவாங்க, நம்ம சாப்பிடுவோம். அப்போத்துக்கு அப்போ அது நல்லாயிடும், நம்ம மகிழ்ச்சி அடுத்த நிலைக்கு போயிடுவோம். ஆனால் இப்போ எதுக்கு எடுத்தாலும் நம்ம போயிட்டு ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு ஒரு அலோபதி மாத்திரை போட்டு, கெமிக்கல் போட்டு நம்ம சாப்பிட்றது, எதுக்கு எடுத்தாலும் ஆப்ரேஷன். இப்படி நோய் அப்படின்றது நாம் தனி கொடுத்தணும் அப்படின்ற அந்த நிலைக்கு வந்த பிறகு அதிகமாகிடுச்சோ ஜனங்களுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஒரு ஆரோக்கியமான உடல் அப்படின்றது அனைவரும் சேர்ந்து நமக்கு தேவையான உணவை நாம் திட்டமிட்டு, சரியான உணவே மருந்தாக இருந்த அந்த காலகட்டத்தை தாண்டி இப்போ தனி கொடுத்தனம் வந்தப்போ ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு போக வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது, சரியான சமையலை வீட்டில் செய்கிறதுக்கு ஒரு ஆணோ அந்த பெண்ணோ இல்லை. அப்போ கிடைச்ச உணவை அந்நேரத்துக்கு அங்கே சாப்பிட்றோம், தூக்கங்கிட்டு சாப்பிட்றோம், ஜங்க் ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றோம், பேக்கேஜ்டு ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்றோம். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, வீட்டில் உணவுக்கான பராமரிப்பு ஒருத்தர் இல்லை. அப்போது நம்ம பெரியம்மாவோ, அத்தையோ, அக்காவோ, தங்கச்சியோ, மனைவியோ, மகளோ, அல்லது அப்பாவோ, சகோதரனோ, சகோதரியோ, யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, உணவு நம்ம வீட்டில் எப்பவுமே ரொட்டீனாக ஒருத்தவங்க தயாரிப்பாங்க. நம்ம எல்லாம் அந்த உணவை சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போது பேக்கேஜ்டு ஃபுட்டு சாப்பிட்றதுனால, பல்வேறு உணவு முறைகள் மாறிட்டதுனால நம்ம உடல்நிலையும் மாறிடுச்சு. அப்போ ஆரோக்கிய நிலையம் மாறத்தானே செய்யும். அப்போது நோய் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு இருக்குது. இது தனி குடும்பங்கள் அதிகமான பிறகு நோயும் அதிகமானதாக நாம் நினைக்கிறோம். இது உடல் நோய் மட்டும் இல்லை, மனநோயும் அதிகமாக இருக்குது. வீட்டில் ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்கும்போது அங்கே பெரியவங்க இருப்பாங்க, அதுக்கான வழி காட்டுவாங்க. நம்மளுக்கும் சிலது தோணும், 2 பேரும் பேசுவோம், அடுத்த நிலைக்கு மனசு வளர்த்துக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நம்மளே சிந்திக்கிறோம், நாமளே சந்தோஷப்படுறோம், நாமளே கஷ்டப்படுறோம், நாமளே வருத்தப்படுறோம், நாமளே அழுகுறோம், அல்லது நாமே கொண்டாடுறோம். எல்லாமே அந்த இதுக்குள்ளேயே முடிஞ்சு போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, டிப்ரெஷன், மன அழுத்தம் மிக அதிகமாக வர காரணமாகவும் இந்த தனி குடித்தனங்கள் இருக்குது. அப்போ கூட்டு குடும்பம் மகிழ்ச்சியையும் ஆசுவாசப்படுத்துவதற்கும் ஒரு காரணமாக இருக்குது. நோய் இல்லாத ஒரு குடும்பம் இருப்பதற்கும் அது காரணமாக இருக்குது. இப்போ தனி குடித்தனம் அப்படின்றது இப்போ நான் சொன்ன பல்வேறு காரணங்களால் நோய் வருவதற்கான, உடல் நோய், மனநோய் இரண்டும் வருவதற்கான காரணமாகவும் அது இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ தெருவில் குழந்தைகள் போயிட்டே இருக்குது, குழந்தைகளை தெருநாய்கள் கடிக்குது. நிறைய செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அகில இந்திய அளவில் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போ முன்னெல்லாம் தாத்தா பாட்டி பத்திரமா குழந்தைய கூப்பிட்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுவாங்க, தெருவில் கடைக்கு போகணும், எதனா வாங்கணுன்னா கூட கூப்பிட்டு போவாங்க.
இப்போல்லாம் குழந்தையே தனியாக போகுது. ஏன்னா அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிருக்காங்க, இல்லை அப்பா வேலைக்கு போயிருக்காரு, இல்லை அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, ஒருத்தர் வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிற வேலை அவங்களுக்கு சரியாக போகுது. குழந்தை மட்டுமே தனியாக பள்ளிக்கூடத்துக்கோ கடைக்கோ போக வேண்டிய சூழல் இப்போ இருக்குது. அப்போ குழந்தைய நாய் கடிச்சு இப்போ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவங்களுக்கு ஏதோ உடல்நிலை பாதிக்கப்பட்டு டோட்டல் குடும்ப சிஸ்டமே கெட்டு போகுது. அதே மாதிரி வயதானவங்க தனியாக இப்போ கடைக்கு போகிறாங்க, கோல் ஊனிட்டு போகிறாங்க, ஏதோ பொருள் வாங்க போகிறாங்க, கொஞ்சம் வாக்கிங் போகிறாங்க, மாடு முட்டி தள்ளுது. முன்னெல்லாம் தாத்தா கூட வெளியே போனார்னா பேரன் கூட போவான், அல்லது மகன் கூட போவாங்க, கை பிடிச்சிட்டு போவாங்க, அல்லது பேசிட்டு போவாங்க. தாத்தா தனியாக போக மாட்டார், யாராவது ஒருத்தவங்க அவங்க கூட எப்பவுமே இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு எளிமையாக மாடு முட்டி தள்ளிடாது, எந்த விலங்குகளால் மனிதர்களால் எந்த பாதிப்பும் அவருக்கு ஈஸியாக வந்துடாது. இப்போ ஒரு வயசான பாட்டி நடந்து போகிறாங்க, செயின் பறிச்சுட்டு ஓடுறான். வயசான தாத்தா இருக்காங்க, பையை பறிச்சுட்டு ஓடுறாங்க. அப்போது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்முடைய சமுதாயம் போயிட்டுருக்கு. அப்போது இது நியூக்ளியரைசேஷன் ஆனதுக்கப்புறம் தான், அதாவது குடித்தனங்கள், தனித்தனி குடும்பங்கள், தனித்தனியான மனங்கள் உருவானதுக்கப்புறம் தான் இது ஒரு வேளை ஏற்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போதை பழக்கம். முன்னெல்லாம் குடும்பத்தில் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் தப்பான வழிக்கு போனாலும் உடனே கண்டுபிடிச்சி எல்லாரும் கேட்பாங்க, விசாரிப்பாங்க, தனியாக கண்டிக்க வேண்டியவங்க கண்டிப்பாங்க, பாசமாக சொல்ல வேண்டியவங்க பாசமாக சொல்லுவாங்க. அப்படி நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. நமக்குன்னு தனி அப்பார்ட்மெண்ட்டு, தனி வீடு. நீ நல்ல தண்ணி குடித்தாலும் சரி, நாசமாக போன சாராயத்தை குடித்தாலும் சரி, யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நீயா உன்னை காப்பாற்றிக்கலைன்னா வேறு யாரும் உன்னை காப்பாற்ற முடியாத ஒரு அட்மாஸ்பியரில் உன்னுடைய வாழ்க்கை இருக்குது. அப்போ இளைஞர்களுக்கோ மற்றவர்களுக்கோ என்ன ஆகிடுது அப்படின்னா, போதை பழக்கம் இப்போ அதிகமாகிடுச்சு. அவனை கண்டிக்கக்கூடிய ஆள் யாருமே இல்லை, கண்டிக்கவும் முடியல. முல்லை முள்ளால் எடுக்கணும் அப்படின்னும் போது தவறு செய்பவனே நம்ம சில விஷயங்களை பண்ணி அவனை அடித்தோ இல்லை ஏதாவது பண்ணியோ தான் அவனை பத்திரமா இட்டு போய் ஓரமாக இது பண்ண வேண்டியதுக்குலாம் பப்ளிக் மொத்தத்துக்கும் அவன் டிஸ்டர்ப் பண்ணுறான். அதை யாருமே கன்சிடர் பண்ணுறதில்ல. அவங்கள ஒரு கைதியை, ஒரு பொது ஜனத்துக்கு தொந்தரவு செய்பவர்களை ஒரு காவல்துறை எதுனா பண்ணால் உடனே காவல்துறை மேலே தப்புன்னா அப்போ யார் தான் அதை கண்டிக்கிறது? பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கண்டித்து அவனை தவறு செய்யும்போது அடித்து திருத்தினால்தான் அவனுடைய குணம் நல்லதாக இருக்கும். தயவு செய்து ஊடகங்கள், பொதுமக்கள், சமுதாயம் இதை சரியான கோணத்தில் இதை பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து பணத்தை தவறாக பயன்படுத்துதல். இப்போ ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கோம், ஒரு மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்காங்க அப்படின்னும் போது, நம்பிக்கையான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது, அந்த பணத்தை என்ன பண்ணுற, செலவு என்ன பண்ணுற, என்ன சம்பாதிச்ச, இதையும் வாங்கினேன், அதை வாங்கியிருக்கலாமே அப்படின்னு ஒரு நல்வழி காட்டுவதற்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்பவுமே நம்ம கூட இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. நம்ம நினச்சதெல்லாம் வாங்குகிறோம், ஆடம்பர பொருளை வாங்குகிறோம். இப்போ இஎம்ஐன்னு ஒரு புது விஷயம் வந்திருக்கு. அவங்களே பணம் பிடிச்சிப்பாங்க. இப்போ ஒரு வண்டி 80,000 பணம் கொடுத்து வாங்கணும்னா இஎம்ஐயில் வாங்கினா 98,000, 15,000 அதிகம், 18,000 அதிகம். மெதுவாக கட்டிக்கலாமே, மாதம் கட்டிக்கலாம்ல அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நாம் இஎம்ஐயில் வாங்கிடுவோம். முன்னெல்லாம் நெட் கேஷ், நம்ம கையில் பணம் இருந்தால் தான் ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்கவே நம்ம போவோம். இப்போ அப்படி இல்லை. அப்போது பணத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய சமுதாயமாக நாம் இல்லாமல் போகிறோமோ அப்படின்ற ஒரு தவிப்பு இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் நாம் பணத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பல்வேறு பாலியல் அசிங்கங்கள் தொடர்ந்து நல்ல தயவுசெய்து இந்த சமுதாயம் ஒவ்வொரு பதவிக்கு, ஒவ்வொரு உறவுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. பல்வேறு பாலியல் பிரச்சனைகள் தொடர்பான அந்த வக்கிரங்கள்லாம் வெளிப்படுவது அப்படின்றது, முன்னெல்லாம் வீட்டில் தாத்தா பாட்டி இருப்பாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஈஸியாக ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ போயிட முடியாது. வெளியில் தாத்தா பாட்டி உட்காந்துருப்பாங்க. யார் நீ, என்ன பண்ணுற, யார் பையன், என்ன படிக்கிற அப்படின்னு உன்னுடைய மொத்த ஜாதகத்தையும் வாங்கிட்டு தான் நீ வீட்டுக்குள்ளே உன்னை அனுப்புவாங்க. இப்போ அப்படி இல்லை. ஒரு தனி அப்பார்ட்மெண்ட்டு, எந்த ஆண் வேணாலும் எந்த பெண் வேணாலும் அவங்களுடைய விருப்பத்தின் பேரால் எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், கேட்பார் கிடையாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பல்வேறு பாலியல் தொடர்பான செய்திகள் இப்போ ஊடகத்தில் வரதுனால நல்ல ஞாபகம் வச்சுன்னா, இப்போது அந்த பாலியல் குற்றங்களை செய்தவர்களும் சரி, அதனால் பாதிக்கப்பட்டவர்களும் சரி, டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகுறாங்க, அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படுது. அப்போது சரியான சூழ்நிலையை நம்ம கட்டமைக்காமல் சூழ்நிலையும் ஒரு காரணமாக ஆயிடுதுன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? யாரையும் நம்ம நியாயப்படுத்தலை. சூழ்நிலையும் ஒரு காரணமாக அங்கே நாம் ஒரு காரணியாக, ஒரு பாயிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் அது இருக்குது அப்படின்னும்போது அதுவும் ஒரு காரணியாக அங்கே பார்க்கப்படுது. சரிங்களா? ஒரு குழந்தை இருக்காங்கன்னா முன்னே ஒரு அப்பா கூட போவாங்க, அம்மா கூட போவாங்க, பெரியம்மா, அத்தை, பாட்டி, தாத்தா எல்லாமே அங்கே இருப்பாங்க. இப்போ சமுதாயத்தில் பொதுவெளியில் இருந்தாலே பாதிப்பாகுதுன்ற அளவுக்கு இப்போ ஆயிடுச்சு.
ஏன்னா யாரையும் உறவாகவோ அன்பாகவோ பார்க்க தயாராக இல்லை. ஆணுன்னா அவனை பணமாக பார்க்கணும், பெண்ணுன்னா அவங்கள உடம்பாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு நம்மை அறியாமல் தானாகவே இந்த சமுதாயத்தில் அப்படியே புறையோடி கிடக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா விவாகரத்துக்கள் பல்வேறு குடும்ப சூழ்நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா, முன்னெல்லாம் தாத்தா பாட்டி பெரியவங்க மாமா மச்சான் கும்பலாக ஆளுங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு நல்லது கெட்டது கணவன் மணியே போட அதெல்லாம் பேசக்கூடாது போ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த பொண்ணு அம்மா அப்படிலாம் இருக்கக்கூடாதும்மா கரெக்டாக இருப்போ அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும், ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் போவதற்கு அந்த கூட்டு குடும்ப அமைப்பு அப்படின்றது முன்ன ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. இப்போ என்ன ஆகுது, இவங்களே முடிவெடுக்கிறாங்க, இவங்களே சேர்றாங்க, இவங்களே பிரிகிறாங்க. அப்போது இந்த கூட்டு குடும்ப சிதைவு என்ன பண்ணுது, ஒவ்வொரு தனி மனிதனை பல்வேறு விதமாக பாதிக்குது. இதனால் என்ன ஆகுது, ஒரு சோஷியல் ப்ரெசன்டேஷன் பாதிக்கப்படுது. பொது வெளியில் அந்த ஒவ்வொரு பெண்ணும், அந்த ஒவ்வொரு ஆணும், அந்த ஒவ்வொரு குழந்தையும் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறது அப்படின்றது தெரியாமல் சரியான வெளிப்படுத்துதல், சரியான திறன் பயன்பாடு இல்லாமல் போகிறதுனால எல்லா இடத்துலையும் ஒரு டிரைவர் இப்போ வண்டி ஓட்டுறாருன்னா அவருடைய பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக சரியாக வண்டி ஓட்ட முடியாமல் எங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஒரு மருத்துவர் ஆப்ரேஷன் பண்ணார்னா அது சரியான ப்ரெசன்டேஷன் பண்ண முடியல. ஒரு பேராசிரியர் வகுப்பில் போய் பாடம் எடுக்கிறாருன்னா அவருடைய பிரச்சனைகள் காரணமாக அவரால் சரியாக அட்டன் பண்ண முடியாமல் போகும். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒரு இடத்துல போய்ட்டு ஒரு இது பண்ணுறாங்கன்னா சரியான ப்ரோக்ராமிங் அவங்களால பண்ண முடியாமல் போகுது. இப்படி பல்வேறு நிலைகளில் இந்த பாதிப்புகள் இந்த கூட்டு குடும்ப சிதைவால் ஏற்படுது அப்படின்றத நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர மோகம். நமக்குன்னு ஒரு பங்களா இருக்கணும், நமக்குன்னு ஒரு கார் இருக்கணும், 100 சவரத்தில் நகை இருக்கணும், 1 லட்ச ரூபாய் தாண்டி போயிட்டுருக்கு நகை, 100 சவரம் நகை இருக்கணும், எல்லா ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனில் எல்லாத்துலேயுமே நாம் தான் நிறைய நகை போட்டு போகணும், காரில் தான் போய் இறங்கணும். இப்படியான ஒரு ஆடம்பர மோகம் மட்டுமே வந்திருக்கு. அப்போது நாம் ஆடம்பரமாக இருத்தல் அப்படின்றது ஒரு பாவம்னு வரதராசன் அவர்கள் தன்னுடைய நூலில் சொல்கிறார், பேராசிரியர். சரிங்களா, நம்மக்கிட்ட இருக்கின்றதை நீ படோடபமாக எல்லாருக்கும் காட்டிக்கிறதே ஒரு பெருமை அப்படின்னு நினச்சேன்னா, அதை பார்த்து ஒருத்தர் ஏங்கினார்னா அந்த பாவம் உனக்கு தான் வந்து சேரும். அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்ல வர்றார். அவர் மனம் பாருங்க எவ்வளோ மென்மையாக இருக்குது. அப்போ ஆடம்பரம் அப்படின்றது முன்னெல்லாம் இது நம்ம குடும்பத்துக்கு வேண்டாம், இப்போதைக்கு இது வேண்டாம், இது சரி பண்ணிக்கலாம், அப்புறமா செஞ்சுப்போம், வேணுன்றதை பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி முன்னெல்லாம் தேவையானதை செய்கிறதுக்கு தான் ஒரு வாழ்க்கை முறை இருந்துச்சு. இப்போல்லாம் விருப்பமானதெல்லாம் செய்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையாக இது மாறி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க சின்னவங்கன்ற ஒரு மரியாதை அப்படின்றத இல்லாமல் போயிட்டுருக்கு. அவர் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி, அவர் சாதாரண பிச்சைக்காரர் நிலையிலேருந்து பணக்காரர் நிலையிலேருந்து நல்ல குணமுள்ளவர்லேருந்து எல்லாரையும் அப்படியே ஒரே இதில் பேசுகிற அந்த நிலை. சரிங்களா, அதனால் என்ன ஆகுது, அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, பேராசிரியர், மருத்துவர், காவல்துறை, இப்படி எல்லா நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் மரியாதை குறைவாக மட்டுமே பேசுவது, நடத்துவது அல்லது பார்ப்பது, இந்த நிலையை நோக்கி சமுதாயம் போயிட்டுருக்கு. அப்போது அப்பா சொன்னால் கேட்கணுமா, அம்மா சொன்னால் கேட்கணுமா, அத்தை சொன்னால் கேட்கணுமா, மாமா சொன்னால் கேட்கணுமா, பெரியப்பாவா சித்தப்பா ஏன் கேட்கணும், வாத்தியார் சொன்னால் கேட்கணுமா அப்படின்ற நிலையை நோக்கி மனசு போயிட்டுருக்கு. அப்போது உன் சுயமரியாதை அப்படின்றத தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், என் இஷ்டத்துக்கு செயல்படணும்னு நினைக்கிறோம். எது சரியோ அப்படி செயல்படுவதுதான் நமக்கு இங்கே தேவை. எது இஷ்டமோ அப்படிலாம் செயல்படுறது இங்கே தேவையில்லை. சரிங்களா, அப்போ எது சரின்றதை நம்முடைய கூட்டு குடும்ப முறை நமக்கு சரியாக கற்றுக் கொடுத்ததோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையின்மை வளர்ந்துருச்சு. நம்ம ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போகிறோம், பக்கத்தில் இருக்கிறவர் நம்மளை என்ன பண்ணுவாரோ அப்படின்ற நினைப்போட உக்காந்துருக்க வேண்டியதாக இருக்குது. ரோட்டில் நடந்து போகிறோம், எப்போ வந்து யார் சங்கிலி பிடுங்குவாங்க, பை பிடுங்குவாங்களோ அப்படின்ற மாதிரி நடந்து போக வேண்டியதாக இருக்குது. யாரையும் நம்ம அப்பா ஸ்தானத்தில் வச்சு, அம்மா ஸ்தானத்தில் வச்சு, ஒரு நண்பர் ஸ்தானத்தில் வச்சு பார்க்க முடியல. நண்பனை எப்போ ஏமாற்றுவானோ, அப்பா எப்படி நடந்துப்பார், அம்மா எப்படி நடந்துப்பாங்க, நண்பர் எப்படி நடந்துப்பாங்க, சமுதாயத்தில் இருக்கிறவங்க, பக்கத்தில் ட்ராவல் பண்ணுறவங்க, இப்படி தொடர்ந்து ஊடகங்கள் வரக்கூடிய செய்திகள் நம்ம எதை நோக்கி இட்டுட்டு போகிறது அப்படின்னா, சமுதாயத்தின் மீது நம்பிக்கை இல்லை, வெளியே போனாலே நீ பத்திரமா வர முடியாது அப்படின்ற நம்பிக்கையின்மையை நோக்கி நம்மளை நகர்த்துது. சரிங்களா, அப்போது இது வந்து எதனாலன்னா, முன்னெல்லாம் யாரோ வெளியே போனான்னா கூட ஒருத்தவங்க இருப்பாங்க, பாட்டி போனாங்கன்னா தாத்தா கூட போவார், ஒரு நண்பன் கூட இருப்பான், அந்த மாதிரி நம்பிக்கையான மனிதர்களோடவே நம்ம பயணிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நாம் ஐசோலேட் ஆகிட்டதுனால, அவங்கவுங்க தனித்தனியாக போகிறதுனால யாரும் யாருக்கும் தெரியல, யாருக்கிட்ட வந்தாலும் எது வேணாலும் நம்ம எடுத்துக்க முடியும், பிடுங்கிக்க முடியும், இல்லை ஏமாற்ற முடியும் அப்படின்ற நிலையை நோக்கி மனித மனம் மாறிக்கிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பணத்தை மையப்படுத்திய சமுதாயம் வளர்ந்துக்கிட்டே வருது.
குணத்தை மையப்படுத்தி, நேர்மையை மையப்படுத்தி, நன்மையை மையப்படுத்தி, சேவையை மையப்படுத்திய சமுதாயம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நான் சொல்கிறது அது இல்லாமல் போயிடல, அதனுடைய ரேஷியோ கம்மியாகிட்டே வருது. ஒரு கல்லூரின்னு இருக்குன்னா பிகாம் டிபார்ட்மெண்ட்ஸ் 15 இருக்குது. ஒரு வரலாற்றுத்துறை, ஒரு மொழித்துறை, ஒரு பொருளாதாரத்தை பற்றிய ஒரு அறிவை மட்டுமே நமக்கு போதும் அப்படின்னா வேல்யூஸை பற்றின அறிவு நமக்கு அப்போ வேணாமா? மதிப்பீடுகள் எங்கே? பொருள் இருக்குது, அந்த பொருளை எப்படி செலவு செய்யணுன்ற ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஒரு மதிப்பீடு இருக்குல்ல, அது நம்மக்கிட்ட இல்லாமல் போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரிங்களா? அப்போ பொருள் முதல்வாதம் அப்படின்னு அங்கே வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கை முதல்வாதம் அப்படின்றது அங்கே போயிடும். அங்கே மகிழ்ச்சியோ, நிம்மதியோ, நம்பிக்கையோ, அமைதியோ எதுவுமே அங்கே இருக்காது. பொருள் மட்டும்தான் வேணும், அது எப்படியாவது வேணும் அப்படின்ற நிலையை நோக்கி மனம் வளர்ந்துருச்சு அப்படின்னா இந்த நம்பிக்கையின்மை அதிகமாகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒழுக்க பற்றாக்குறை. இப்போ நம்மளை மானிட்டர் பண்ணுறது யாருமே இல்லை அப்படின்னும்போது ஒரு மனிதன் அவனாகவே தானாகவே இயல்பாக விலங்குதான் ஒரு மனிதன், ஒரு சோஷியல் அனிமல் தான் நம்ம. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்மளை மானிட்டர் பண்ண யாரும் இல்லைன்னு நமக்கு தோணும் போது நம்ம நினச்சதெல்லாம் செய்ய முடியும், அது என்ன வேணாலும் செய்ய முடியும். அண்டர்லைன் பண்ணிக்கணும், அது என்ன வேணாலும் அப்படின்ற நிலையை நோக்கி மனசு போகுது. அப்போது யாருமே விரும்பி போய் வேணும்னே கெட்டது செய்கிறவங்களுடைய பர்சன்ட் கம்மி தான். பல்வேறு சூழ்நிலையிலே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தவறு செய்பவர்கள் தான் மிகுதி. அப்போது அந்த தவறான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற அந்த நிலையை இந்த கூட்டு குடும்ப முறை தவிர்த்து வச்சிருந்துச்சு. எல்லாரும் நம்மளை மானிட்டர் பண்ணுறாங்க, 10-15 உறவுகள் நம்மளை சுற்றி இருக்கோம், தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது முன்ன ஒரு 10 கிராமத்துக்குள்ளே நம்ம பயணம் இருக்கும், எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், யார் எங்கே என்ன பண்ணாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ நம்ம உலக அளவில் நம்மளுடைய பயணங்கள், பல்வேறு இடங்களுக்கு நம்ம போகிறோம், வரோம், பேசுகிறோம், வாழறோம் அப்படின்னும் போது எல்லாருமே தெரியாத மனிதர்கள், எங்கே நம்ம என்ன செய்கிறோன்னு யாருக்கும் தெரியாது. அப்படின்றதும் ஒரு சேஃப் ஜோனாக ஆயிடுச்சு தப்பு பண்ணுறதுக்கு. எப்படி இருக்குது பாருங்கள், உலகம் நம்ம கைக்குள்ளே இருக்குது, நம்ம மகிழ்ச்சியாக எல்லோரோடும் எல்லா விஷயங்களும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு தான் இது பயன்படணும். ஆனால் தவறு செய்வதற்கு, ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்வதற்கு இது பயன்படுற மாதிரி இது இருக்குது. இதனாலலாம் என்ன ஆகுது அப்படின்னா நம்முடைய அமைதி, நம்முடைய நிம்மதி, நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய சாந்த மனம், பெரும்பத்தான ஒரு புத்தி, இது எல்லாமே கம்மியாயிட்டே வருது. சரிங்களா? அப்போது இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியோ, இந்த எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு எளிமையாக கிடைக்குது அப்படின்ற இந்த ஒரு நுகர்வு கலாச்சாரமோ நம்மளை என்ன பண்ணி வச்சுருக்கு அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து அமைதியும், நிம்மதியும், மகிழ்ச்சியையும், ஒரு சேஃப் ஜோனில் நம்ம வாழறோன்ற திருப்தியையும் நம்ம மனசுலேருந்து எடுத்து வச்சுருக்கு. எதுவுமே இல்லாமல் உணவு மூட்டை, ஒரு 4 அரிசி மூட்டை இருக்குது, 2 கேவரு மூட்டை வீட்டில் இருக்குது, கொஞ்சோண்டு பருப்பு இருக்குது, இதை வச்சுக்கிட்டே நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க நம்ம தாத்தா பாட்டி. நம்மக்கிட்ட இப்போ பல லட்சம் இருக்குது, பல கோடி இருக்குது, பல இடங்கள் இருக்குது. ஆனாலும் நம்மளால் மகிழ்ச்சியாக நிம்மதியாக அந்த வீட்டில் தூங்க முடியல, படுத்தா தூக்கம் வரல. அந்த அளவுக்கு நம்முடைய மனதை நம்ம மாற்றி வச்சுருக்கோம். அப்போது தயவு செய்து குடும்பத் தலைவர்களோ, நல்லா இதை கேட்டுங்க, தயவு செய்து குடும்பத் தலைவர்களோ அல்லது சமுதாய தலைவர்களோ அல்லது அரசியல் தலைவர்களோ அல்லது சமயத் தலைவர்களோ, இந்த 4 வகை நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஒன்று, அந்த குடும்பத் தலைவர்கள் ஒன்றா சேர்ந்து அதை பேசி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒழுங்காக மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ்த்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கணும். அல்லது சமுதாய தலைவர்கள் இருப்பாங்க, அவங்களாவது இதுக்கு ஏதாவது இதை பற்றி சிந்திக்கணும். ஆமாம், இல்லை சமுதாயம் இப்படி கெட்டு போயிட்டுருக்கு, நம்ம குடும்பம் இப்படி போயிட்டுருக்கு. அடுத்து சமயத் தலைவர்கள், எல்லாரும் ஏதோ ஒரு சமயத்தை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம், அந்த சமயத் தலைவர்களாவது இதை கவனம் செலுத்தி இதை கேட்கணும். குடும்பத் தலைவரும் கண்டுக்க முடியல, சமுதாய தலைவரும் கேட்க முடியல, சமயத் தலைவரும் அறிவுறுத்த முடியல. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நாம் அனைவருமே எந்த கண்ட்ரோலும் இல்லாமல், எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாத ஒரு நிலையை நோக்கி மனதும் வாழ்க்கையும் போச்சு அப்படின்னா சமுதாயம் திட்டமிட்டே சீரழிந்து கொண்டிருக்கிறது, திட்டமிட்டே திசை மாறி கொண்டிருக்கிறது என்கின்ற அந்த நிலையை நோக்கி நம்ம போயிடுவோம். அதனால் தயவு செய்து இப்போ இருக்கிற இந்த நிலையை நான் எனக்கு தெரிஞ்சதான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துட்டுருக்கேன். அதனால் பெருமக்கள் நீங்களும் இதை பற்றின ஒரு சிந்தனையை உங்கள் மனசில் ஏற்படுத்துங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து தான் நம்முடைய சமுதாயத்தை மகிழ்ச்சியான சமுதாயமாக மாற்ற முடியும். இன்னாதம்மா இவ்வுலகம் இனிய காண்கம் இதன் இயல்புணர்ந்தோரே. பல்வேறு கஷ்டங்களும் குறைகளும் நிறைந்தது தான் இந்த சமுதாயம், வாழ்க்கை. ஆனால் நாம் எல்லாரும் சேர்ந்தால் மகிழ்ச்சியானதாக இதை மாற்றிட முடியும்.
இனியவற்றை மட்டுமே பார்த்து அதையே வளர்த்து அதற்கு துணையாக இருந்து நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இதுக்கு பொறுப்பு இருக்குது. நாம் எதுக்கு யாரோ தெரியாதவங்க போயிட்டாங்கன்றதுக்காக எங்கேயோ வேறு நாடுகளில் போர் நடக்குது, சண்டை நடக்குது, அங்கே யாரோ எதுக்கோ சாவறாங்க அப்படின்றதுக்காக நாம் மகிழ்ச்சியாக இருக்கணுன்றது அர்த்தம் இல்லை. எங்கே வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இயற்கை சீற்றங்கள் எங்கே வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் தயவு செய்து சமுதாயத்தில் நாம் மகிழ்ச்சியை நிலைநாட்டுவதற்காக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் ஆசைப்படுறோம். 10 வயசில் சந்தோஷமாக இருக்கணும், 20, 30, 40, 50 ஒவ்வொரு நிலையிலுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டே செத்து போயிட்டா இப்படி சந்தோஷமாக இருந்துட்டு தானே போகணும். நினச்சிட்டே இருந்தால் இருக்க முடியுமா? அனுபவத்தில் அது கிடைக்குமா? அதனால் அனைவரும் அவரவர்களுடைய பொறுப்பை உணர்ந்து, கடமையை உணர்ந்து, வாழ்க்கையினுடைய தன்மையை உணர்ந்து, மகிழ்ச்சியாக வாழ்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டு திட்டங்களை தீட்டி மனிதர்களை ஒருங்கிணைத்து நாம் அனைவரும் ஆனந்தமாக வாழ்வதற்கு தேவையானவற்றை நாம் செய்வோம். இறைவன் அதற்கு துணை செய்யட்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல குடும்பத் தலைவர்களும், சமுதாய தலைவர்களும், சமயத் தலைவர்களும், அரசியல் தலைவர்களும் இது தொடர்பாக சிந்தித்து மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஏற்படுத்தி கொள்வோம். நன்றி, வணக்கம்.